ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஹோ, என்ன நடக்குது இங்கே? ஆனால் பாவிகளா, ஒரு பொண்ணோட கண்ணை இப்படி வீங்கி வச்சுருக்கீங்க. இது கன்ஃபார்ம் ரெட் கார்டில் தான் வந்து முடிய போகுதுன்றதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அவர் தள்ளியிருப்பார். அவங்க போய் டப்புன்னு விழுந்திருப்பாங்க. அப்பயே நினச்சி என்னடா இவ்வளோ காட்டு மரத்தனமாக பண்ணுறாரு அப்படின்னு செம்மையான அடி விழுந்திருக்கு பொழுது ஒரு பக்கம் கண்ணு அவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கு. அதுலேருந்து எதாவது செப்டிக் ஆச்சுன்னா என்ன ஆகிறது? ஒரு கேமுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பிக் பாஸ் வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்க மாட்டாங்கன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சபையும் கூடுது. புது கேப்டனான சபரி ஏதோ ஒன்று சொல்கிறார் போல இருக்குது. விஜய் பருவது அங்கே செம்ம காண்டில் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கண்ணு விஷயமே தெரியுது. நான் இங்கே வந்து தோன்றதை சொல்ல தான் செய்வேன். அதனால் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நான் கேர் பண்ணுறேன்னு தானே சொன்னாங்க அவங்க. அங்கே தான் பார்த்தனே அவங்க பண்ணுற கேர், அந்த இதை வந்து பார்த்தனே. என்ன கேர் அவங்க பண்ணாங்க? குரூப்பாக சேர்ந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் அவங்களுக்கு வாய் வருது. ஏன் இதை வந்து கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து நம்ம கமருதீன் அண்டு கானாவனத்துக்கிட்ட பேசுகிறாங்க. அவ்வளோ ஹைட்டாக மேஸியாக ஒருத்தன் வந்துட்டு ஒரு பையன் இருக்கான். அப்போ உங்கள் யாருக்குமே தோணலையா இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கணும், அவன் தள்ளி விட்டான்ற மாதிரி கேட்கணும்? அப்போ மட்டும் எங்கே போச்சு உங்கள் கேர் அப்படின்ட்டு தான் கேட்குற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. வினோத் என்ன சொல்கிறாரு, உன்னால் மட்டும் என்னடா பண்ண முடியுதுன்னு கேட்குற மாதிரி ஒரு விஷயம் போது. இன்னொரு இடத்துல கானாவனத்துக்கிட்ட சொல்கிறாங்க, அடிபட்டு ஒருத்தங்க இருக்கும்போது அதை வச்சு காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கேமில் இந்த மாதிரி யாருக்குமே அடிபட்டு நான் சத்தியமாக பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி வந்து விஜய் பார்வைக்கு அடிபட்டது பார்க்கும்போது ரொம்ப மனசு கவலையாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். முதல் கேமில் இந்த மாதிரி பண்ணவே கூடாது. எப்படி இவ்வளோ நேரம் வந்துட்டு தாக்கு பிடிச்சி இருக்காங்க, அதை வந்து எப்படி பண்ணுறாங்க ஒன்றும் புரியல. இது எந்த அளவுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.